வணக்கம். தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்கு? ஸ்கூலுக்கு லீவ் உண்டா? இதுதாங்க இப்போ எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி. இதுக்கான எல்லா பதிலையும் நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். வாங்க. ஆமாங்க, இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ரெண்டே கேள்வி இதுதான். ஒன்னு, கனமழை பெய்யுமா? இன்னொன்னு, ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் உண்டா? கவலையே படாதீங்க, இந்த ரெண்டு கேள்விக்கான பதில தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இந்த திடீர் மழைக்கு என்னதான் காரணம்? வாங்க அத பத்தி முதல்ல பாத்திரலாம். பாருங்க, இதுக்கு காரணம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது முதல்ல இலங்கை கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்போ அது கொஞ்சம் வலுவிழந்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு நகர்ந்து வந்திருக்கு. இதனாலதாங்க தமிழ்நாட்டுல இப்போ பரவலா மழை பெய்துட்டு இருக்கு. சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, காரணம் தெரிஞ்சாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுது, அதுவும் எவ்வளவு பலமா இருக்கும்? வாங்க அந்த லிஸ்ட பார்க்கலாம். முதல்ல கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்கள், குறிப்பா கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் புதுக்கோட்டை. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது கனமழைனா அடுத்து நாம பார்க்க போறது மிக கனமழை எச்சரிக்கை. அதாவது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. கோயம்புத்தூர், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் இந்த ஊர்கள்லயும் அதோட சுத்துப்பட்டு பகுதிகள்லயும் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான அப்டேட். மழை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுவும் காலையில வண்டி எடுத்துட்டு கிளம்புறவங்களுக்கு. பல பகுதிகளில் அதிகாலை நேரத்துல பயங்கரமான பனிமூட்டம் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால ப்ளீஸ் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா மெதுவா போங்க. இங்க பாருங்க, -5°C. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல வழக்கமா இருக்கிறத விட வெப்பநிலை 5 டிகிரி வரைக்கும் குறைய போகுதாம். யோசிச்சு பாருங்க, இந்த குளிர்காலத்துல இது ஒரு பெரிய வித்தியாசம். சோ எல்லாரும் கொஞ்சம் அதுக்கு தயாரா இருக்கணும். சரி, இந்த குளிர் எந்தெந்த மாவட்டங்களை பாதிக்கும்னு பார்க்கலாமா? தஞ்சாவூர், நம்ம சென்னை, நீலகிரி, தர்மபுரி, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சி, அப்புறம் திருவள்ளூர். இந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்வெட்டர், ஷால் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் பகுதி மேகமூட்டத்தோட இருக்கும். அங்கங்க லேசா தூறலாம், இல்லனா மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 29 டிகிரி, மினிமம் 24 டிகிரி வரைக்கும் போகலாம். சரி, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த முக்கியமான நியூஸுக்கு வருவோம். ஸ்கூல், காலேஜ்க்கு லீவ் உண்டா இல்லையா? என்னதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான நியூஸ், லீவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆனா இது மழைக்காக இல்ல, வரப்போற போகி பண்டிகைக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல், காலேஜுக்கும் விடுமுறை அளிக்கப்படும்னு தமிழ்நாடு அரசே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த டேட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 14 ஆரம்பிச்சு 15, 16, 17, 18 வரைக்கும் விடுமுறை. அதாவது மொத்தம் 5 நாள் லீவு. சோ இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அடுத்து நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப அவசரமான, முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்காக. மீனவ நண்பர்களுக்கு ஒரு அவசர வேண்டுகோள். தயவு செஞ்சு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் கன்னியாகுமரி பகுதிக்கு கடலுக்குள்ள போகாதீங்க. வானிலை ரொம்பவே மோசமா இருக்கும்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். எதனால இந்த எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, காத்தோட வேகம்தான் காரணம். மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்று வீசும்னு சொல்றாங்க. இது ரொம்பவே ஆபக்கரமான ஒரு வேகம். அதனாலதான் இந்த எச்சரிக்கை. சோ இந்த எல்லா தகவல்களோடையும் எங்களுடைய ஒரே வேண்டுகோள், எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. சரி, உங்க மாவட்டத்துல நிலைமை எப்படி இருக்கு? மழை பெய்யுதா இல்ல பனிமூட்டம் அதிகமா இருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவலை பரிமாறிக்கிட்டு இந்த சூழலை பாதுகாப்பா கடந்து போலாம்.